பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபையினால இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் வேட்டை என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். நேற்றைய தினத்திலே வேட்டையை குறித்ததான அறிமுக உரையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு யாரை வேட்டையாடுகிறது என்பதை பார்க்க போகிறோம். யார் வேட்டையாடப்படுகிறார் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். நமக்கு நன்கு தெரிந்த ஒரு வேத வசனத்தை கொஞ்சம் உள்ள போய் தியானிப்போம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 26வது வசனம். நீதிமொழிகள் 6:26. வேசியின் நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கையையும் இறக்க வேண்டியதாகும். விபசாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். விபசாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது விபச்சாரம் செய்கிற ஸ்திரியையும் குறிக்கும், விபச்சார பாவத்தில் ஈடுபடுகிற ஆணையும் குறிக்கும். நான் அதை உங்களுக்கு புரியும்படி மிக எளிமையாக இப்படி சொல்லுகிறேன். விபச்சாரம் என்கிற பாவம் உன்னுடைய வாழ்வை மரணத்தினால் வேட்டையாட வைக்கும். ஏன்னா பைபிள் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். இப்படியாக சொல்லட்டுமா? விபச்சாரம் என்கிற பாவத்தில் ஈடுபட்டு வாழ்வீர்களே, ஆனால் ஒரு நாள் உங்க வாழ்க்கை ஏதோ ஒரு தீமையினால் வேட்டையாடப்படும். உதாரணம் சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு காரியம். சங்கீதக்காரனாகிய தாவீது அருமையான தேவ மனிதன்தான். ஆனாலும் மாம்ச இச்சையில் விழுந்து இன்னொருவனுடைய மனைவியோடு விபச்சாரம் பண்ணினபடியினாலே, நன்றாய் கவனியுங்கள், இன்னொருத்தனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்தபடியினாலே நடந்தது என்ன? நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வரும். பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். எப்படி? பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும் என்று நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுவார். அந்த பட்டயம் தாவீதின் குடும்பத்தை அப்படியே தொடரும். அதான் வேட்டையாடுறது. தாவீதினுடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு செத்தார்கள். அப்சலோம் வேட்டையாடப்பட்டான். அம்னோன், அதுக்கப்புறம் இன்னொருத்தன், தாவீதினுடைய ஒரு பொண்ணு வேட்டையாடப்பட்டார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அப்சலோம் தாவீதை வேட்டையாட துரத்துவான். இதற்கெல்லாம் என்ன மூல காரணம் தெரியுமா? விபச்சாரம் என்கிற பாவம். ஐயா, விபச்சாரம் என்கிற பாவத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்காம நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஒழுக்கமாக வாழ்வோமே என்று சொன்னால் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்வோம். ஒருவேளை இந்த விபச்சாரம் என்கிற பாவத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வேட்டையாடப்படுவீர்கள். சில பேரை வியாதி வேட்டையாடும். சில பேர் அவர்கள் எதிர்பார்க்காத சில பிரச்சனைகள் அவங்கள துரத்தி வேட்டையாடும். ஒரே ஒரு காரணம்தான், விபச்சாரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்னைக்கு எப்படி இந்த பாவம் வருதுன்னு சொல்றேன். படிக்கும்போது, படிக்கிற வாலிப வயசில் சில பேருக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கும். அப்பா அம்மா என்ன பண்ணிடுவாங்கன்னா, வேற ஒரு பொண்ணையோ பையனையோ பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, குழந்தைகள்லாம் பிறந்துட்டு திடீர்னு சில வருஷங்களுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே காம்பவுண்டில் குடியிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். ஒரே ஆஃபீஸில் ஒன்றா வேலை பார்ப்பாங்க. பக்கத்து பெஞ்சில் வேலை பார்க்குற மாதிரி சூழ்நிலை வந்துடும். இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பழைய காரியங்கள் தொடருது. இவர்கள் கணவனுக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், திருமணத்தை மீறிய உறவு என்று நாகரிகமாக சொன்னாலும் கள்ள தொடர்பில் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். இப்படி செய்யும் பொழுது விபச்சார பாவத்தில் ஈடுபட்டால், விபச்சாரத்தில் ஈடுபட்டு ஒரு விபச்சாரம் உங்களை வேட்டையாடிச்சுன்னா அதுக்கு பின்பு பல பிரச்சனைகள் உங்களை வேட்டையாடும்.
உங்கள் குடும்பத்தை வேட்டையாடும். அதனால் பாவத்துக்கு விலகி இருங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். யாராக இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக தப்பித்து கொள்ள முடியாது. அது உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும். தயவு செய்து இந்த திருமணத்தை மீறிய உறவு என்று சொல்லி கணவனை அல்லாத, மனைவியை அல்லாத, இன்னொன்று இப்போ போய்கிட்டு இருக்கு என்ன தெரியுமா, திருமணமே செய்யாமல் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு தேவைப்பட்டால் வாழலாம், தேவையில்லைன்னா புரிஞ்சுக்கலான்னு சொல்லி அப்படி ஒரு விஷயம் இன்னைக்கு இந்த உலகத்தில் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடுவீர்களே ஆனால் வேட்டை தொடரும். உங்கள் வாழ்க்கையில் சத்துரு உங்களை வேட்டையாடுற மாதிரி வரும். பல சங்கடங்கள் உங்களை வேட்டையாடுற மாதிரி வரும். பல தீமைகள் உங்களை வேட்டையாடுற மாதிரி வரும். ஏன்னா விபச்சாரியானவள் அருமையான உயிரை அவள் வேட்டையாடுகிறாள். நான் அதை இப்படி சொல்கிறேன், விபச்சாரியும் வேட்டையாடுவா. விபச்சாரம் என்கிற பாவம் உள்ளத்தில் இருந்தால் நீங்கள் வேட்டையாடப்படுவீர்கள். பாவத்தை விட்டு விலகுங்க. மறுபடியும் சொல்கிறேன், பாவத்தின் சம்பளம் மரணம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நீங்களும் நானும் நம்முடைய மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணுமே தவிர, படிக்கும்போதே பழக்கம் இருந்துச்சு, அது இப்போ எப்படியோ விழுந்துட்டோம், 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. மனம் திரும்புவோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.